அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி வீக்கெண்ட். இன்றைக்கும் நிறைய எக்ஸைட்டிங் அப்டேட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனலில் அப்கமிங் ஸ்மார்ட் ஃபோன் ஏப்ரல் 2021க்கான லிஸ்ட் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் ஒரு வேளை புது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் கார்டு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நோட்டோட இன்றைக்கி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். டெக் நியூஸ் நம்பர் 485ல இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். இந்தியன் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ்க்கு புது எஸ்எம்எஸ் ரூல் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி ட்ராய் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த புது எஸ்எம்எஸ் ரூல்னால் என்னென்னா, அனாவசியமானதாக தேவையில்லாத எஸ்எம்எஸ் எல்லாம் பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆட்ஸ், டெலிமார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் வந்து கிரெடிட் கார்டு வாங்குங்க, இன்சூரன்ஸ் போடுங்க, இந்த மாதிரி எந்த தேவையில்லாத எஸ்எம்எஸும் கன்சியூமர்ஸ்க்கு போகாமல் வந்து டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பிளாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை அதையும் மீறி ஏதாவது தேவையில்லாத லிங்க் போய் கன்சியூமர்ஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் தான் கம்ப்ளீட் பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ரூல் கீழே. ஸோ இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன மாதமே வந்து இவங்க அப்ளை பண்ணுறதா இருந்தது. ட்ரையல் எடுக்கும்போது வந்து ஓடிபியே நிறைய பேருக்கு பிளாக் ஆச்சு. அதனால் வந்து இதை போஸ்ட்போன் பண்ணியிருந்தாங்க. தற்சமயம் இது ஏப்ரல் 1 எல்லா டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ராய் ஸ்ட்ரிக்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிட்காயின்ஸ் இந்தியாவில் பேன் ஆக போகிறதா ஏற்கனவே நிறைய தகவல் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ கவர்மெண்ட் வந்து இந்தியாவில் பிட்காயினை வந்து ரெகுலேட் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ ரெகுலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எந்தெந்த கம்பெனியில் எந்தெந்த இன்வெஸ்டர்கிட்ட எவ்வளோ பிட்காயின் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளியராக அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 31க்குள்ளே யார் யார்கிட்ட எவ்வளோ பிட்காயின்ஸ் இருக்குது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு எல்லாமே கிளியராக அவங்க ரிவீல் பண்ணணும். இது மூலயமா வந்து கவர்மெண்ட் இதை பேன் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆல்ரெடி பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து $1 பில்லியன் மேலே இருக்குது. ஸோ இது வந்து பெரிய அமௌண்ட். ஒருவேளை இந்தியாவில் பிட்காயின் பேன் பண்ணாங்கன்னா இது நிறைய பேருக்கு லாஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால கவர்மெண்ட் வந்து இதில் ரெகுலேஷன் கொண்டு வராங்க. அதாவது யார் யார்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை பேன் பண்ணணுமா வேண்டாமான்னு அவங்க டெசிஷன் எடுப்பாங்க. ஜியோ ஃபைபருடைய புது ப்ராட்பேண்ட் பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $399 ஆரம்பித்து $1200 வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இதில் வந்து இப்போ புதுசாக 2 வந்து ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கான பிளான்ஸ். ஒன்று வந்து $1500 ஃப்ரீ ட்ரையல், இன்னொன்று வந்து $2500 ஃப்ரீ ட்ரையல். ஸோ $1500 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இது 30 டேஸ் ஃப்ரீ ட்ரையல். இதில் 1500 ட்ரையல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 டேஸ்க்கு வந்து உங்களுக்கு எந்த காஸ்ட்டுமே கிடையாது. 150 MBPS வரைக்கும் உங்களுக்கு டேட்டா இருக்குது. 3.3 TB வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அதே ₹2500 ட்ரையல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 150 MBPS ஸ்பீடோட வருது. இதுவும் 30 நாள் உங்களுக்கு ஃப்ரீ தான். சிமிலர் தான் 1500லேருந்து 2500. அடிஷ்னல் ஆஃபர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 OTT பெய்டு பிளாட்ஃபார்ம் வந்து இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க 30 நாளைக்கு. இதில் பெய்டு அப்படின்னு சொல்லும்போது டிஸ்னி, ஹாட்ஸ்டார், அதுக்கப்புறம் சன் நெக்ஸ்ட், இந்த மாதிரி பெய்டு எல்லாமே 10 OTT பிளாட்ஃபார்ம்ஸ் ஆஃபர் கொடுக்குறாங்க. கூடவே 4K செட் ஆஃப் பாக்ஸும் கொடுக்குறாங்க ₹2500. ஸோ இந்த 2 பிளானும் வந்து 30 நாள் கழிச்சு ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பணம் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறதா இந்த ஆஃபரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய திங்ஸ் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாஸோட கொடுத்துருக்காங்க. ஏஐ டெக்னாலஜி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஹைடெக், அதாவது ரோபோட்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இனிமேல் இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபார்மிங்லேயும் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதா தெரிய வந்திருக்கு. கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஏஐ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுவாங்க ஃபார்மிங்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஒவ்வொரு சீடு வந்து செலக்ட் பண்ணும்போது வந்து இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லி அவங்க செலக்ட் பண்ணுறதை வந்து ஏஐ யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாயில் எப்படி இருக்குது, மண் நல்லா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கும் ஏஐ யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி ஏற்கனவே நெதர்லாண்டில் வந்து ஃபார்மிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே யூஸ் பண்ணி ரொம்பவே சின்ன இடத்துல வந்து அதிகமான கல்டிவேஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. அதோட இப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து 2வது இடத்துல நெதர்லாண்ட் தான் இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஃபார்மிங்காகவே பாப்புலரான ஒரு இடமா இருந்தும் இங்கே ஏஐ டெக்னாலஜி இல்லாததுனால தான் நம்மளால் அதிகமாக பண்ண முடியல. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்
கவர்மெண்ட் வந்து இனிமேல் ஏஐ டெக்னாலஜி இந்தியன் அக்ரிகல்ச்சரில் கொண்டு வரணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்பிள் புது பேட்டன்ட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாட்சஸ்க்காக. இங்கே டிசைன் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வரப்போகிற ஆப்பிள் வாட்ச் வந்து ஒரு நியூ டிசைனில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ரேப் அரவுண்ட் டிஸ்பிளே, அதாவது உங்களுக்கு ஸ்க்ரீனே வந்து பெண்ட் ஆகி ஸ்ட்ராப்லேயும் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி தெரியுது இந்த டிசைன் பார்க்கும்போது. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ராப்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரீன் இருக்கும்போது வந்து கஸ்டமைசேஷனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமான ஸ்பேஸ் இருக்கும். அதாவது வந்து உங்களுக்கு வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ராப்லேயே வந்து பட்டன்ஸ் அண்ட் போர்ட்ஸ் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. வெறும் டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு டயலில் இருக்கிற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இந்த பேட்டன்ட் பார்க்கும்போது ஆப்பிள் லான்ச் பண்ண போகிற நெக்ஸ்ட் வாட்ச் வந்து ஒரு புது டிசைனில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. மோட்டோரோலாவுடைய G சீரீஸில் 2 ஸ்மார்ட் ஃபோன் வந்து யூரோப்பில் லான்ச் ஆயிருக்கு. Moto G100 அதுக்கப்புறம் Moto G50 ரெண்டுமே வந்து 5G ஸ்மார்ட் ஃபோனை தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Moto G100 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சைனாவில் லான்ச் ஆன Moto Edges இதை தான் ரீபிராண்ட் பண்ணி அதே ஸ்பெசிஃபிகேஷன் அவுட்லுக் தான். Snapdragon 870 குவாட் கேமரா 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் டுவல் பஞ்ச் ஹோல் 16+8 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே காஸ்ட்லியாக தான் இவங்க யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக 38,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Moto G50 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 5G சிப்செட்டோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. Snapdragon 480 ட்ரிபிள் கேமரா 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 13 மெகா பிக்சலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து அப்ராக்சிமேட்டாக 21,000 வந்து யூரோப்பில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனும் ஏப்ரலில் இந்தியாவில் லான்ச் ஆகுது. பட் யூரோப் அளவுக்கு காஸ்ட்லியாக இருக்காது, அதை விட கொஞ்சம் அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ரியல்மியோடைய பாப்புலரான நம்பர் சீரிஸ் ரீசெண்டாக இந்தியாவில் லான்ச் ஆச்சு, Realme 8 Pro. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக இருந்தது அப்படின்னு சொல்கிறது தான் உண்மை. ஏன்னா வந்து இதோட ஸ்பெசிஃபிகேஷன் எக்ஸாக்டாக Realme 7ல் எப்படி இருந்ததோ 7 Proவில் அதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. பெரிய வித்தியாசம் இல்லை, பெரிய அப்கிரேட் இல்லை. இதை அடுத்து வந்து ரியல்மியுடைய CEO மாதவ் ஷேட் வந்து ரியல்மி ஃபேன்ஸ்க்காக ஒரு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு நோட் கொடுத்துருக்காங்க. என்ன நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி இனிமேல் லான்ச் பண்ண போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து மெஜாரிட்டி 5Gயாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட் மேலே இந்தியாவில் லான்ச் ஆகிற எல்லா ஸ்மார்ட் ஃபோனும் 5G இன்டெகிரேட் பண்ணி தான் நாங்கள் லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவில் இந்த வருஷம் 2021 அதிகமான 5G ஸ்மார்ட் ஃபோன்ஸ் நம்ம ரியல்மி தரப்புலேருந்து எதிர்பார்க்கலாம். Realme GTயில் அடுத்த ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் கூடிய விரைவில் சைனாவில் லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட ஃபர்ஸ்ட் லுக், ப்ரைஸ், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிவீல் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரி ஒரு பிரைட் கிளாசி கலரோட தான் Realme GT Neo லான்ச் ஆகுது. பேக் பேனலில் டேர் டு லிப் சின்னதாக பிரிண்ட் ஆயிருக்கு, Realme லோகோ இருக்குது. ஸோ ஓவரால் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்டாக தான் இது லான்ச் ஆகுது, கிளாஸியாகவும் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது MediaTek Dimensity 1200. ஸோ ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப்செட்டில் லான்ச் பண்ணுறாங்க. 5G சிப்செட், 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 4500 mAh பேட்டரி, 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு யூஸ்வலாக ரியல்மி ஸ்பெக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2000 yuan, அதாவது இந்தியன் மணி வேல்யூக்கு அப்ராக்சிமேட்டாக 22,000க்கு இது சைனாவில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய GT அண்ட் GT Neo ரெண்டுமே வந்து இந்தியாலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குன்னு தான் சொல்லலாம் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங். அது மட்டும் இல்லை, ரியல்மியுடைய V சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் போஸ்டர் வந்து ரிவீல் ஆயிருக்கு. இந்த போஸ்டரில் அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாசி பிளாஸ்டிக் பேக் பேனல் மாதிரி இருக்குது. ரியர் சைடில் குவாட் கேமரா, உங்களுக்கு 48 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ இந்த அவுட்லுக்கோட Realme V13 இந்த பேரில் இது சைனாவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து இந்தியாவில் ரீபிராண்ட் ஆகி நார்சோ கீழே லான்ச் ஆகலாம் அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. ஸோ பார்க்கலாம் நார்சோ 30 இந்த அவுட்லுக்கோட தான் வருதான்னு. விவோ சப் பிராண்ட் iQoo கீழே iQoo Z3 சைனாவில் லான்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவிலும் லான்ச் ஆக போகிறதா ஸ்ட்ராங் ரூமர்ஸ் வருது. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் ப்ரைஸிங் என்னன்னு பார்த்துலாம். ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 768G ஒரு புது சிப்செட்டில், ட்ரிபிள் கேமரா, 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சலோட இதோட பேஸ் வேரியன்ட்டு 18,000 ப்ரைஸ் செக்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஹையர் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,000 வரைக்கும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோனாக இது லான்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ iQoo Z3 கூடிய விரைவில் இந்தியாலையும் வரும். சாம்சங்கோட 2 மாடல் நம்பர்ஸ் வந்து இந்தியாவில் பிஸ் சர்டிஃபிகேஷனில் லிஸ்டிங் ஆயிருக்கு. இங்கே லிஸ்டிங் ஆயிருக்க மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SM M42 6B, அதுக்கப்புறம் SM A42 6B. ஸோ இந்த மாடல் நம்பர்ஸ் பார்க்கும்போது வந்து சாம்சங் தரப்புலேருந்து M சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன், A சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து கூடிய விரைவில் வரலாம் அப்படின்னு தெரியுது இந்தியாவில். இதில் ஒன்று வந்து சாம்சங் Galaxy M42 இருக்கும், இன்னொன்று A42 இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இந்தியாவில் கூடிய விரைவில் சாம்சங் Galaxy M42 A42 நம்ம எதிர்பார்க்கலாம்.
Poco X3 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் மார்ச் 30 அன்னைக்கு லான்ச் ஆகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரிவீல் ஆயிருக்கு. ஸோ பாக்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸும் ரிவீல் ஆயிருக்கு. ஸோ Poco X3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோபலாக ஸ்னாப்ட்ராகன் 860 கொடுத்துருந்தாங்க. அதே சிப்செட் அதே ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்தியாவில் வரப்போகுது. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து 22,000 அப்படின்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் பாக்ஸ் ப்ரைஸை விட எப்போவுமே வந்து உங்களுக்கு 3000 ரூபாய் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்ராக்சிமேட்டாக 19,999 அதாவது 20,000 கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Poco X3 Pro அப்ராக்சிமேட்டாக 20K கிட்ட. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, போக்கோ சீரிஸ் கீழே ஏப்ரலில் வந்து Poco M2 Reloaded அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ Poco M2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆனது. ஸோ ரீலோடட் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஸ்டோரேஜ் வேரியன்ட் மாற்றுறாங்களா இல்லைனா வந்து ப்ராசஸர் மாற்றுறாங்களான்னு எந்த டீட்டெயில்ஸுமே இன்னும் தெரிய வரல. பட் அதில் வந்து சின்ன அப்கிரேட் பண்ணி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. அவுட்லுக் எல்லாம் Poco M2 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். ஸ்பெக்ஸில் ஏதாவது ஒரு அப்கிரேட் பண்ணி Poco M2 Reloaded அப்படிங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் ஏப்ரலில் இவங்க கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. இந்தியாவில் அதிகமாக ஷிப்மெண்ட் ஆன 5G ஸ்மார்ட் ஃபோனுடைய ரிப்போர்ட் வந்து ஷாமி வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து Mi 10i தான் அதிகமாக ஷிப்மெண்ட் ஆயிருக்கிறதாவும் அவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ Mi 10i அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாமியில் லான்ச் பண்ண 108 மெகா பிக்சலில் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். இதோட அவுட்லுக்காக இருக்கட்டும் ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும் பெஸ்ட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் அதிகம் பேர் வாங்கியிருக்கதா தெரியுது. ஃபைனலாக இந்தியாவில் சாம்சங் உடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது சாம்சங் Galaxy S20 ஃபேன் எடிஷன் 5G. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஸ்னாப்ட்ராகன் சிப்செட்டோட இந்தியாவில் லான்ச் ஆகுது. நேற்றே இதோட நோட்டிஃபை மீ பேஜும் பார்த்தோம். இதோட ஃபர்ஸ்ட் சேல் இப்போ ரிவீலாக இருக்குது. இது மார்ச் 30th உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் அவுட்லுக் எல்லாம் பார்க்கும்போது இந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக 1+9 சீரீஸை கம்ப்ளீட் பண்ணுற வகையில் இருக்கும் அப்படின்னு தெரியுது. அடுத்ததான் இன்றைக்கி பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். இந்தியாவில் அதிகமாக ஷிப்மெண்ட் ஆன 5G ஸ்மார்ட் ஃபோன் என்னதுன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்றைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே டைம் ஸ்டாம்ப் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஸ்னாப்ட்ராகன் 780G. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து லோன் வுல்ஃப். கங்க்ராச்சுலேஷன் லோன் வுல்ஃப். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டெக் அப்டேட்ஸ்க்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.